இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் மின்னல் வாழ்த்துக்களை அன்போடு கூட யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய பாதத்தில் வருவதற்கு தேவன் விலையேறப்பட்ட பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். உங்களை பார்க்கிறது என்பது எங்கள் கடவுள் கொடுத்த பாக்கியம். எனவே நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் காணப்பட தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. இந்த நல்ல நாளிலும் கூட நாம் சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி கூட ஒரு செய்தி, போன மாதத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை அல்லது ஆண்டவரை மையமாக வளர்த்து வாழ்கிற வாழ்க்கைன்னு சொல்லிட்டு காலையிலையும் மாலையிலையும் நம்ம சந்தித்தோம். எனவே அதுதான் அதன் தொடர்ச்சி தான் இந்த மாதத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்முடைய பக்தி வாழ்க்கை பற்றி யோசிக்க போகிறோம். பல வேளைகளில் நம்ம என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை தேவ திருச்சபைக்கு வருகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த 6 நாள் என் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு எனக்கு தெரியல. சில வேளைகளில் நம்ம என்ன நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, தேவ ஆராதனை என்பது ஞாயிறு மாத்திரம்தான், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு வந்துட்டால் என்னுடைய ஒர்க் முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த மாதத்தை என்ன செய்ய போகிறேன், காலையிலும் சாயங்காலையும் அங்கே ஸ்க்ரீனில் இருக்க அந்த டாபிக்ஸில் இருக்குது, அந்த பேசேஜஸ்லாம் இருக்குது. 2 காரியம் செய்யணும். அதை பார்த்து குறித்து வச்சுக்கணும். அந்த பைபிள் பேசேஜை வாசிச்சுட்டு அதை குறித்து நீங்கள் சிந்திச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம பேசும்போது அது உதவியாக இருக்கும். சரியா? இந்த வாரம் என்ன பேச போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பர்சனல் டிவோஷனல் லைஃப் அப்படின்னு பேச போகிறோம். எனக்கு தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது பக்தியின் வாழ்க்கை என்ற தலைப்பில் பேச போகிறோம். அதை தொடர்ந்து அதை சார்ந்து லைஃப் டிவோட்டட் டு ஹிஸ் க்ளோரி, அவருடைய மகிமைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படும் என்பதை இன்றைக்கி துவக்கமாக இருக்கிறதுனால ஒரே ஒரு முக்கியமான கருத்து என்னென்னு கேட்டால், நான் ஆண்டவருக்கு மகிமைக்காக வாழ வேண்டும். அதை குறித்து தான் உங்களோடு கூட என்ன செய்ய போகிறேன், இன்றைக்கி உங்களோடு கூட நான் பேச போகிறேன். எனவே அதை நீங்கள் என்ன செய்வீங்க, மனதில் வச்சுக்கோங்க. நான் அதை பற்றி டீட்டெயிலாக இங்கே பேசுகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. சரியா? ஆக இன்றைக்கி நீங்கள் என்ன செய்ய போகிறேன், இதை நீங்கள் கையில் எடுத்துக்க போகிறீங்க. ஓகே. கையில் சில நேரங்களில் யாராச்சும் பார்த்து நான் கேட்பேன், நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2வது கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு முக்கியமான ஒரு பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது, அதை மனதில் வச்சுக்கணும். அப்புறம் கையில் நோட்டு புத்தகம் இருந்துச்சுன்னா எழுதிக்கணும். சில பாயிண்ட்ஸ் இங்கே போடுறதுக்கு காரணம் என்ன, நீங்கள் எழுதிப்பீங்க, படிப்பீங்க. சபையும் ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி தான், புரிஞ்சுக்கோங்க. பள்ளிக்கூடத்தில் நான் ஒரு டீச்சரை வேலை பார்த்தேன்னா கவர்மெண்ட்டில் நான் ட்ரைனிங் போயிருக்கேன், டீச்சர் ட்ரைனிங்னு சொல்லிட்டு. பள்ளிக்கூடம்னு சொன்னால் எஜுகேஷனல், அதாவது எஜுகேஷன் அதாவது லேர்னிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. டீச்சிங் அண்ட் லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ், ஸ்டார்ட்ஸ் வித் womb ends with tomb அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றுக்கொள்கிறது அல்லது போதிக்கிறது எப்போ தொடங்குதுன்னு கேட்டிங்கன்னா, அம்மா வயிற்றிலே தொடங்கிடுது. எப்போ முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, மண்டே போடுறோம் பார்த்தீங்களா, கல்லறையில் தான் முடியுது. அதான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, டீச்சிங் அண்ட் லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ், ஸ்டார்ட்ஸ் வித் womb ends with tomb அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அது படிக்கிறதுல என்ன கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே கிடையாது. தே ஆர் லேர்னிங், கண்டினியூஸ் லேர்னிங், லைஃப் அ லாங் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது முக்கியமான காரியம் என்னன்னா, ஃபார்மல் எஜுகேஷன், இன்ஃபார்மல் எஜுகேஷன், நான் ஃபார்மல் எஜுகேஷன். டீச்சரை ட்ரைனிங் நடத்துகிற மாதிரி இருக்குது, மன்னிச்சுக்கோங்க. ஃபார்மல் எஜுகேஷன் சொன்னால் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கும், அங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாங்க, அங்கே ஒரு கரிக்குலம் இருக்கும். இந்த பாடம் இதை தான் நடத்த போகிறோம். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் போகிறீங்க இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே என்ன இருக்கார், ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த இன்ஸ்டிடியூஷனில் அங்கே ஸ்ட்ரக்சர் இருக்குது. அங்கே போன உடனே என்ரோல் பண்ண உடனே அங்கே ஒரு டீச்சர் இருப்பார், அவர் புத்தகம் வச்சுருப்பார், இதுதான் இந்த வருஷம் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு கரிக்குலம் இருக்கும், சிலபஸ் இருக்கும். அப்புறம் என்ன செய்வாங்க, எக்ஸாமினேஷன் கூட வைப்பாங்க, அப்புறம் பாஸ் ஃபெயில் போடுவாங்க. அது ஃபார்மல் எஜுகேஷன் சொல்லுவாங்க. நான் தெருவிலலாம் போய் கற்றுக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, எங்கெங்கெல்லாம் கற்றுக்கிறேன், நான் வெளியில் எடுத்து போகிறேன், எங்கெங்கோ அது ஃபார்மலாக இல்லை, அது இன்ஃபார்மல் எஜுகேஷன் சொல்லுவாங்க. இது நான் ஃபார்மல் எஜுகேஷன். இது கூட எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் சிமிலர் டு, இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு சொல்லித்தாரு, பள்ளிக்கூடங்களாம் எங்கேருந்து தான் தொடங்குச்சுன்னு கேட்டிங்கன்னா, சர்ச்சில் தான் தொடங்கிடுச்சு. அதை பற்றி இன்னொரு நாளைக்கு நான் கற்றுத்தாரேன். அப்போ இங்கே கற்றுக்கிறோமா, நான் இங்கேயும் கூட பாருங்களேன், ஸ்ட்ரக்சர் இருக்குது, டைம் இருக்குது, ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு போதிக்கிறவர் இருக்கிறாரு, ஒரு டெக்ஸ்ட் புக்கு, பியூட்டிஃபுல் டெக்ஸ்ட் புக்கு கையில் இருக்குது, பைபிள் இருக்குது. ஸோ நான் என்ன செய்கிறேன், ஐ எம் லேர்னிங் எவ்ரி டே, ஒவ்வொரு நாள் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஒன்று தான் இங்கே இல்லை. என்ன இல்லை, எக்ஸாமினேஷன் வைக்கல.
நம்ம வச்சா நல்லா இருக்குமான்னு நினைக்கிறேன். 10 வருஷமாக உட்காந்துருக்காங்க, பைபிள் தெரியலன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன். பரவாயில்ல, போயிட்டு போகுது. ஆக நீங்களும் நானும் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். இன்னொன்று கற்றுக் கொடுக்குறதுல ரொம்ப முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மண்டையை நிறைக்கிறது இல்லை. நினைக்கக்கூடாது இவ்வளோ பெரிய மண்டை, இவ்வளோண்டு ஆர்ட்டு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ பெரிய மண்டை இருக்குது, இருதயம் எப்படி இருக்குது, சூம்பி போன மாதிரி இருக்குது. இவ்வளோண்டு எப்படி இருக்கும், கையெல்லாம் வத்தி போயிருக்குது, காலெல்லாம் வத்தி போயிருக்கு. இந்த கார்ட்டூன் வரைவாங்களே பெரிய மண்டையாக ஒரு சின்ன ஒச்சி போல், அப்படி இருந்துச்சுன்னா அது ப்ரொபோர்ஷனேட் க்ரோத் இல்லை. ப்ரொபோர்ஷனல் க்ரோத்னால் தெரியுமா உங்களுக்கு? புரியுது நான் சொல்கிறது? சரியான வளர்ச்சி அது. நிறைய மண்டை, நிறைய நாலேஜ் வச்சுருக்காங்க. பைபிள் அப்படி சொல்லுது இப்படி சொல்லுது சொன்னால் என்ன பிரயோஜனம்? நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஸோ இங்கே தான் கதை என்ன. ஸோ நீங்கள் கற்றுக்கொண்டு கிரமமாக வளர 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 உங்கள் வாழ்க்கையில் பல விதத்தில் இந்த வேத வசனம் இந்த உதவிக்கு உங்கள் வாழ்க்கையில் உதவியாக இருக்கும். நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு உலக மற்ற மார்க்கங்களில் போதிக்கப்படலை, எனக்கு சரியாக போதிக்கப்படலை. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, கிரமமாக கற்றுக் கொடுக்குறோம். நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னா அது உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதுதான் இந்த கால வேலையில் சொல்கிறேன். கரெக்ட். வாங்க, நான் வேகமாக போயிடுறேன். எனக்கு கம்யூனியன் கூட இருக்குது. அவங்க அதாவது என்ன பார்க்குறீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு கார்டனர்னா ஒரு தோட்ட தொழிலாளி அல்லது ஃபார்மர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விவசாயி. அவன் ஒரு அழகான தோட்டத்தை வச்சுருக்கிறான். அந்த தோட்டம் அப்படியே கிடக்குது. அதில் என்ன கிடையாது, அது புல்லு செல்லம் அப்படியே அப்படியே கிடக்குது. அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த படம் போட்டிருக்கேன் பாருங்கள். அதை என்ன செய்கிறான், அந்த இடத்த பண்படுத்துகிறான். அந்த இடத்த பண்படுத்துகிற பிறகு அதை அழகாக என்ன செய்கிறான், ஒரு செடியை கொண்டு வந்து நட்டு வைக்கிறான். நட்டு வைத்தது மொத்தம் கிடையாது, ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இருக்க கலையெல்லாம் பிடுங்கி அதை என்ன செய்கிறான், தண்ணி ஊற்றி அதுக்கு எரு போட்டு அது என்ன சார் நல்லா சூரிய வெளிச்சம் வரணும்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், அதை வைக்கிறவனாக இருக்கிறான். அது தொடர்ந்து செய்கிறான், ஒவ்வொரு நாளும் செய்கிறான். இன்னும் சொல்லப்போனால் நல்ல விவசாயி என்ன செஞ்சிடுவான், விவசாயி அந்த இடத்துல போய் தூங்கிட்டு கிடப்பான். பார்த்துருக்கீங்களா? நைட்டு பகலுமா எங்கே இருப்பானுங்க, அங்கேயே போய் படுத்துக்குவான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த யார் வந்துடும், மற்ற ஏதாச்சும் கெடுத்துருன்னு சொல்லிட்டு நைட்டில் என்ன செஞ்சிடும், ஆடு மாடு வந்துடும், நத்தை வரும். சரி, அதெல்லாம் நான் இப்போ டீட்டெயிலில் போனால் எனக்கு நேரம் இல்லை. ஆக கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து அவன் செய்கிறதுனால அழகான ஒரு கார்டனாக மாறிடும். எப்படி வந்துடுங்க, பியூட்டிஃபுல் பிளேஸாக இருக்கும். இங்கே பார்த்திங்க, சிங்கப்பூரில் நிறைய பார்க்க போகிறோம். நம்ம நினைக்கிறோம் பார்க்கு தன்னால் முளைச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. இல்லவே இல்லைங்க, யாரும் தன்னால் முளைக்காது. அதுக்கு நல்ல கார்டனர் இருக்கான்னு அர்த்தம். இப்போ சிங்கப்பூர் இந்த சபைக்கே வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிங்கப்பூரில் எல்லாம் இந்த சபையில் எல்லாம் சில காரியங்கள் நேர்த்தியாக நடக்கிற மாதிரி இருக்குன்னா யாரோ செஞ்சிட்ருக்காங்க, சும்மா அப்படியே நடக்காது. இதெல்லாம் நீங்கள் வச்சு போனோமா அப்படியே இருக்குமா? இல்லை, யாரோ பின்னாடி இருக்கிறாங்க. ஆக அந்த பாருங்கள், பின்னாடி நாட்கள் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ரோஸ் கார்டன் இருக்குது, ஃப்ளவர் கார்டன் இருக்குது, ஃப்ரூட் கார்டன், என்னென்னமோ இருக்குது, ஃப்ரூட் ஆர்ச்சர்ட்லாம் இருக்குது. பின்னாடி அதை பற்றி பேசுவோம். அவன் அந்த கார்டனுடைய நோக்கம் என்னவோ அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவன் கார்டனில் தொடர்ந்து வேலை பார்க்குறான். தொடர்ந்து வேலை பார்க்க என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் அசிங்கமாக சும்மா கடந்த பூமி அழகான ஒரு இடமாக மாறிடுது. சிங்கப்பூரில் கூட எங்கே போனீங்கன்னா, எந்த போகிறீங்க, அது என்னது கார்டன்ஸ் பை த பே போனீங்கன்னா, ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாத இடம் இப்போ மில்லியன் கணக்கான காசு சம்பாதிக்கிறாங்க. என்னங்க, அங்கே மண்ணை போட்டு, கடலை ஆக்சுவலாக மண்ணை போட்டு கார்டனாக மாற்றி கார்டன் பை த பேன் போட்டு அங்கே டூமையும் எல்லாம் கட்டி, வாங்கடா நம்ம காசு கொடுங்கடா, எல்லா பையனும் காசு போட்டு அங்கே என்னமோ ட்ரீ பண்ணி வாங்கி சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. தே ஆர் ஸ்மார்ட். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நினச்சிக்கோங்க, இந்த இடத்த அந்த கார்டன் இடம் இருக்குது, ஆனால் அவர் ஒன்றுமே கண்டுக்க மாட்டுறார். என்ன ஆகும், அந்த கார்டன் மாதக்கணக்கில் விட்டுட்டார், வருஷக்கணக்கில் விட்டுட்டார். அது என்ன ஆயிரும், பேரன் லேண்டுன்னு சொல்லுவாங்க. பேரன் அல்லது என்னது செடி கொடி முளைச்சிருக்கும், அதில் எதுவுமே விளையாது. நீங்கள் சில பேர் கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க. சிங்கப்பூர் பிள்ளைங்களுக்கு இதை பற்றி நல்லா புரியாது, என்ன நான் சொல்கிறேன்னு தெரியாது. ஏன்னா கிராமங்கள்லேருந்து வரல, கிராமங்க அவங்க சரியாகவே பார்க்கல. ஆனால் சில வேலைகள் கிராமத்துலேருந்து வந்தவங்களுக்கு நல்லா தெரியும். சில கிணறுல தண்ணி அப்படியே விட்டுருப்பாங்க. அந்த கிணத்துல தண்ணி பயன்படுத்தவே முடியாது, அப்படியே எல்லாம் முளைச்சிருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக இன்றைக்கி நான் சொல்ல வர காரியம் என்னத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்கள் வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், உங்கள் ஆத்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நான் கார்டனை பற்றி பேசலை. கார்டன் எதை காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும்னு சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் 6 நாளைக்கு 7 நாளைக்கு ஒரு நாள் காலையில் 1 மணி நேரம் உடுக்கடிச்சிட்டு போனால் வாழ்க்கையில் சொலிப்பாக இருப்பேன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க?
இல்லை பாஸ்டர், நான் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் வந்துடுறேன், தோத்துறோம் அல்லேலூயா அல்லேலூயா ஆமீன் போட்டேன், நான் நல்ல சுகமாக இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் உங்களுக்கு பதில் சொல்லிக்கணும். உங்களுக்கே நல்லா தெரியும் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா எப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஆக இன்றைக்கி நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, தேவ ஆராதனைக்கு வரணும், தவறே கிடையாது, நல்லது. நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் பேர் வர காணும், லீவில் இருக்காங்க, சிலர் வர முடியாமல் இருக்கிறாங்க, நன்றி, அவளுக்காக நாம் ஜெபிப்போம். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டுமானா ஆண்டவரோட வார்த்தையை தொடர்ந்து கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அது மாத்திரம் கிடையாது, வேதத்தை வாசிக்கணும், தேவனை தொடர்ந்து ஆராதிக்கணும். உங்கள் ஆவிக்குரிய நரிஷ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட் சொல்லுவாங்க, இந்த சோல், இது எப்படி தான் வளர முடியும்னு கேட்டிங்கன்னா, தேவனோடு கூட ஒரே விதம் என்ன செய்ய தொடர்ந்து நெருக்கமாக இருக்கணும். ஆண்டோட வார்த்தையிலையும் கர்த்தருடைய வசனத்திலையும் வளர்வதற்கு, ஆண்டோட அன்புலையும் ஆண்டோட காரியத்தில் வளரணும். அப்படி நீங்கள் இல்லாமல் விட்டுட்டிங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எப்படி இந்த இடம் முள்ளும் புதரும் வந்துருமோ, எப்படி இந்த இடம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் மாறிடுமோ, அதுபோல் இன்றைக்கி கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, 6 நாள் ஆண்டவருக்கும் அவனுக்கும் 7ஆம் பொருத்தமாக இருக்குது. அவன் ரொம்ப டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறான். அவனுக்கு கடவுளுக்கு கடவுள் ஒருத்தர் அந்த ஒரு ஒருத்தர் இல்லவே இல்லை லைஃப்பில். இந்த ஃபென்ஸை விட்டுட்டு, அந்த கேட்டை விட்டுட்டு வெளியில் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வேற ஒருத்தராக மாறிடுவார். அடுத்து எப்போ தான் மாறுவார்? உள்ளே வரும்போது மட்டும்தான், ஓ ஜீசஸ், இப்போ தான் ஜீசஸோட பிள்ளை. இதைத்தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க பியூர் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லுவாங்க. என்ன கிறிஸ்டியானிட்டி இது? பியூர் கிறிஸ்டியானிட்டின்னு தெரியுமா? அந்த புயூர் போட்டிருக்காங்களே, அந்த இடம் போட்டிருக்காங்க, உட்கார வச்சுருக்காங்களே, இவங்க வரும்போது மட்டும் கிறிஸ்டியனை மாறிடுவாங்க. அன்றைக்கி பைபிள், அப்புறம் பாட்டு எல்லாம் ஓகே, தோற்றுறோம் எல்லாம். அதுக்கப்புறம் no more Christian. I am something, அவனை போல், கடவுள் இல்லாதவனை போல் நான் வாழ்கிறேன். பைபிள் இருக்கா, ஜெபம் இருக்குதா, பாட்டு படிச்சிருக்கேன்னா, தேவ பிள்ளைகள் ஐக்கியம் இருக்கா, ஏதாச்சும் எனக்கிட்ட இருக்குதா? இப்போ நான் வளர மாட்டேங்குதேன், பாஸ்டர் பிரசங்கமே சரியில்லை. எப்படியா வளருவேன்? எப்படி வளருவீங்க நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. நீங்கள் பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் எத்தனை பிள்ளைங்க உங்கள் பிள்ளைகளுக்கு டியூஷன் வச்சுருக்கீங்க? ஏன் டியூஷன் அனுப்புகிறீங்க? உங்கள் டீச்சர் கற்றுக் கொடுக்குறாரு. ஆக்சுவலி அங்கே டீச்சருக்கு ஒழுங்காக கற்றுக் கொடுக்குறது, ஒழுங்காக கவனித்தாலே போதும் தான். அவர் 5 நாள் போகிறாரு, அங்கே 5 நாள் 6 நாள் போகிறாரு. என்னையா அங்கே டெய்லி போகிறாரு. அப்புறம் காலையிலேருந்து 7 மணி நேரம் உட்காந்துருக்கிறாரு. என்ன எல்லாம் உட்காந்துருந்த போது கூட அம்மா வந்த உடனே, வாடா மேத்ஸ் டியூஷன் போகலாம், சயின்ஸ் டியூஷன் போகலாம், தமிழ் டியூஷன் போகலாம், அப்புறம் என்னென்ன டியூஷன் இருக்கோ அத்தனை டியூஷன் வச்சு. எனக்கு ஒரு பையன் இங்கே இருக்கான், இங்கே இருந்தான், சின்ன பையன், பெரிய ஆள் ஆகிட்டான். டன்ஸ் ஆஃப் ஹோம் ஒர்க்னு சொல்லுவான். எவ்வளோ ஹோம் ஒர்க்கான்? டன்னு கணக்கில் இருக்கு. அவன் சொல்லுவான், இப்படி தான் சொல்லுவான், ஐயோ அவன் இப்படி சொல்கிறான், டன்ஸ் ஆஃப் ஹோம் ஒர்க். அவன் டன்னு கணக்கில் ஹோம் ஒர்க் இருக்குன்னு சொன்னான். ஏன்னு கேட்டால் அவனுக்கு அவ்வளோ வேலை. ஸ்விம்மிங் லெசன், டெக்வாண்டோ லெசன், பியானோ லெசன், அப்புறம் என்னென்ன லெசன் இருக்கோ எல்லா லெசனுக்கும் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவருடைய லெசன் என்னையா இருக்குது? சண்டே வருவானா? நோ, ஐ எம் நாட் கம்மிங். சண்டே ஸ்கூல் முக்கியமா? நோ பாஸ்டர். ஸோ யூ நீட் டு திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் சார். ஸோ ரியாலிட்டி இஸ், இந்த வாழ்க்கையில் நான் ஆண்டவரை என்னோடய வாழ்க்கையில் என்னோடய ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்கே இருக்கிறார், என்னோடய வேலையில் எங்கே, என் குடும்பத்தில் எங்கே, என்னோடய வாழ்க்கையில் எந்த எல்லையில் ஆண்டவரை வச்சுருக்கிறேன், ஆண்டவரின் வாழ்க்கையில் மையமாக இருக்கிறாரா இல்லை 7ஆம் பொருத்தமாக தூரமாக இருக்கிறாரா? இஃப் இஸ் மீன் மிடில் ஆஃப் த லைஃப் இஸ் யூ ஷுட் பி எவ்ரி டே இன் யுவர் லைஃப். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட என் வாழ்க்கையில் காணப்படணும். அப்படி தானேம்மா? நான் சொல்கிறது புரியுதா ஏதாச்சும் உங்களுக்கு? நான் சொல்கிறது புரியலைன்னா அதையும் சொல்லுங்கள். எனக்கு சில வேளை எனக்கே டவுட்டாக இருக்குது, நான் சொல்கிறது புரியலே போல் அவங்களுக்கு. அவங்க புரியாமல் இருக்கிறதுனால தான் அப்படியே இருக்கிறாங்க. 2 காரியம் இப்படி இருக்கும். ஒன்று புரிஞ்சு அப்படியே இருப்பாங்க போல், ஒன்று புரியலைன்னா நிச்சயம் அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஆக இன்றைக்கி நல்ல வேலை நான் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் எந்த அளவுக்கு தேவனை நெருங்கி வாழ்கிறேனோ, 6 நாள் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்திருப்பேன்னா, இந்த நாள் எனக்கு கொண்டாட்டமான தினமாக இருக்கும். இந்த நாளை நான் எதிர்பார்த்துருப்பேன். சின்ன வயசில் நான் அப்படி தான் இருந்தேன். எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமான நாள், ஆண்டவரை சந்திக்கிற நாள், ஆண்டவரோட பிள்ளைகளை பார்க்குற நாள். ஆண்டவர் ஒரு நாள் ஜெபிச்சுட்டு வருவேன், ஆண்டவரை இன்றைக்கி என்னோட கொண்டு நீங்கள் பேசணும் சுவாமி. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒன்றும் பைபிள் தெரியாது, இப்போவும் தெரியாது, அப்பவும் சுத்தமாக தெரியாது. ஏன்னா அப்போ ஒன்றுமே தெரியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே எனக்கு நீங்கள் இன்றைக்கி என்னோட கூட நீங்கள் பேசணும். நோட்டெல்லாம் எடுத்து வச்சுக்குவேன், உட்கார வச்சுக்குவேன். அதில் வேறு சில வேலை ஆங்கில வார்த்தை சொன்னால் அதை எழுதிக்குவேன். அப்போ சும்மா ஆங்கிலமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது எனக்கு. ஆக இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் சுருக்கமாக சில காரியங்கள் சொல்லிட்டு வேகமாக போயிட விரும்புகிறேன். யோவான் 4வது அதிகாரம் 23, 24 எல்லாரும் நிறுத்தி நிதானமாக சித்தத்தை உயர்த்தி வாசிங்க எனக்காக. யோவான் 4, 24, 25 23, 24. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் வரும், இப்பொழுதே வந்திருக்கிறது.
ம் ம் ஆ இருக்கிறார். சரி, எப்போதுமே இதை பற்றி நான் கொஞ்சோண்டு லைட்டாக பின்னணி கொடுக்குறது உண்டு இல்லையா? நீங்கள் அந்த பின்னணி கற்றுக்கங்க. ஆக இன்றைக்கி நடந்த காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேத பகுதியை எழுதுனது யாரா? அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், யோவான் ஆண்டவருக்கு பிடிச்சமான நெருக்கமான அது அன்பான ஊழியக்காரன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார்? இது எதை எழுதும்போது எழுதுறாருன்னு கேட்டால், இந்த முழு புத்தகத்தை எழுதுறதுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்குது. அதை 20வது அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம் வாசிக்கலாம் எனக்காக எடுத்தவங்க டக்குன்னு. 20:31 யோவான் 20:31. இயேசு தேவனுடைய குமாரனா கிறிஸ்து என்று விசுவாசிக்கும்படியாகவும் அவருடைய நாமத்தினாலே அடையும்படியாகவும். ஆக உங்கள் வாழ்க்கையில் இது எழுதப்பட்டது ஒரே ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அந்த கிறிஸ்து என்று தெரிவிக்கிறார். இதை குறித்து நம்ம பின்னாடி பேசுவோம். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்னா, அவருடைய நாமத்தினால நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அதுதான் இந்த க்ரக்ஸ் அல்லது தீம் ஆஃப் திஸ் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புக்குடைய தீம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2031. ஓகேவா? சரி, இதை எழுதிக்கிட்டு இருக்கவர் இதை என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வரும்போது என்ன நடக்குதுன்னு 4வது அதிகாரத்தில் வரும்பொழுது, இந்த 4வது அதிகாரம் 4வது அதிகாரம் முழுவதும் யோவான் 4 முழுவதும் வாசிச்சிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் கேட்டிங்கன்னா, எதன் வழியில் போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப் போடலை நான். அந்த என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் அது கலிலேயா, அதாவது மேலே இருக்கிறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, மேலே கலிலேயா, இந்த இடையில சமாரியா, அதுக்கப்புறம் யூதயான்னு இருக்குது. அவங்க அப்படி தான் கிராஸ் பண்ணி வர முடியும். எப்படி மேலேருந்து கலிலேருந்து அவருக்கு யூதயா போகணும்னு சொன்னால், அவர் எங்கள் மூலமாக தான் போகணும்? சமாரியா வழியில் தான் போகணும். சமாரியா எங்கே இருக்குது? கலிலேயாவுக்கும் யூதயாவுக்கும் நடுவில் இருக்குது. சரிதான். இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சமாரியா வழியில் போகிறார். ஆனால் சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் என்ன கிடையாது? அவங்க சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. அது ஒரு சில பிரச்சனைனால. இன்னும் சொல்ல போனால் யூதர்கள் ரொம்ப பரிசுத்தவான்கள். ஆனால் சமாரியர்கள் என்ன கிடையாது? ஆஃப் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க முழு ஜூதர்கள் அல்ல, பாதி ஜூவர் அல்லது மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இவங்க சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே சமாரியா வர்றாரு. சமாரியாவில் 3வது வசனம் வாசிங்க அதில் எனக்காக. இல்லை, வாசிங்க 5வது வசனம் வாசிங்க. 5 இருந்தது. சரி, இப்போ ஏசாமி என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாம் சீஷரோட தொடர்ந்து வர்றாங்க. வரும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஏசாமி மட்டும் ஒரு கணத்தர்களை உட்காந்துடுறாரு. இவங்க எல்லாம் என்ன செஞ்சிடறாங்க? கிராமத்துக்குள்ளே போய் பட்டணத்துக்குள்ளே போய் சாப்பாடு வாங்க போயிடுறாங்க. அப்போ கிணத்துக்கு பக்கத்தில் உட்காந்தா யார் வருவான்னு கேட்டால், பெண்கள் வருவாங்க கொட்டத்தை தூக்கிட்டு இல்லையா, தண்ணி எடுக்க வர்றாங்க. அப்போ அங்கே ஒரு அம்மா வர்றா. அந்த சகோதரி யாருன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு முறை என்னன்னு கேட்டிங்கன்னா, யூதர்கள் பெண்களோடு கூட பொதுவான இடத்துல பேச மாட்டாங்க. அதை விட முக்கியமாக என்ன, இப்போ யார்கிட்ட பேச மாட்டாங்க? சமாரியர்கள்ட்ட பேச மாட்டாங்க. அப்படியே யூத பெண்கிட்ட பேசிடுவாங்க, யூத சகோதரின்னு சொல்லிட்டு. அந்த சமாரிய பெண்கிட்ட பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அந்த சம்பாஷணையை வாசித்து பாருங்கள் பின்னாடி. அப்புறம் என்ன செய்கிறாரு? அது நார்மல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்ம்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி இருக்க கலாச்சார பின்னணி என்னன்னு கேட்டால் பேச மாட்டாங்க. உடனே ஏசாமி என்ன செய்கிறாரு? அந்த சமாரிய பெண்ணை பார்த்து, அம்மா எனக்கு என்ன கொடு, தாகத்துக்கு தண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாரு. ஆக கேட்ட உடனே அவர் என்ன செய்கிறார்? அந்த சம்பாஷணை போயிட்டே இருக்குது, ரொம்ப லாங்காக போகுது. அது மாத்திரம் கிடையாது, அந்த சகோதரியுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுடைய வாழ்க்கை அவ்வளோ சிறப்பான வாழ்க்கை கிடையாது. நல்ல வாழ்க்கையாக அந்தம்மா நல்ல ஒழுக்கமான சகோதரியாக வேதம் சொல்லலை. ஆனால் ஏசாமி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு? அந்த சகோதரிகிட்ட பேசுகிறார். சரி, அப்படியே பேசிக்கிட்டே வரும்போது என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சமாரிய பெண் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க 20வது வசனம் வாசிங்க. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் ஆமாம். இங்கே நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண் பேசிக்கிட்டே வர்றா. அவளை பற்றி ஆண்டவர் சொல்லிடுறாரு. உடனே கேட்குறான், நாங்களாம் என்ன பண்ணணும்? கெரசீம்னு ஒரு மலை இருக்குது எங்களுக்கு, ஜூதர்களுக்கு எருசலேம் பட்டணம், எருசலேம் தேவாலயம். சமார்கள் எங்கே போவாங்க? கெரசீம்னு ஒரு மலை இருந்துச்சு. அந்த மலைகள் இன்றைக்கி கூட நிறையா கோயில் குளங்கள்லாம் மலையில் வச்சுருப்பாங்க. அது காரணம் எங்கன்னு கேட்டால் இங்கே தான் இருக்குது. எல்லாமே என்ன இருக்கும்? மலை பட்டணம், மலையில் தான் இருக்கும், மலை மேலே இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? கெரசீம் பட்டணத்துக்கு போனாங்க. நீங்கள் எங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எங்கே? எருசலேம் மலையில் தான் இருக்குது, மலை மேலே உள்ள தேவாலயம் தான் அது, சர்ச் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்கிறாங்க.
21வது வசனத்தை வாசிங்க. 20 முடிச்சுட்டு. ஸ்திரியே நம்பு. மாத்திரமல்ல. ஆக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரே ஒரு ஷிஃப்ட் நடக்குது. ஒரு ஷிஃப்ட் இப்போ என்னன்னு கேட்டால், இதுதான் இன்றைக்கி நம்ம மைண்டில், நம்ம பேர் மைண்டில் உட்காந்துட்டோம். தேவ ஆராதனை சொன்ன உடனே மைண்டில் என்ன வருதியா? தேவ ஆராதனை நம்ம என்ன நினைக்கிறோம்? சபைக்கு போனால் தான் ஆராதிக்க முடியும். சர்ச்சில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 9 மணிக்கா, இங்கே 9 மணிக்கு, 9லேருந்து 10:15 10:30 வரை தான் பாஸ்டர் ஆராதனை. அதுக்கப்புறம் 6 நாள் ஜீசஸ் இல்லவே இல்லை லைஃப்பில். இவ்வளோ நாள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு பர்டிகுலர் இடத்துல, ஒரு பர்டிகுலர் டைமில், ஒரு பர்டிகுலர் மக்களோட கூட சேர்ந்து அங்கே ஒரு ரிச்சுவல் இருக்குது, அப்போ தான் தேவ ஆராதனை செய்ய முடியும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏசாமி சொல்கிறாரு, நோ. 21வது வசனம் என்ன சொல்லுது? 21 வாசிங்க. இயேசு, ஸ்திரியே நம்பு, இந்த மலையில் மாத்திரமல்ல, எருசலேம் மாத்திரம். எங்கும்னா என்னம்மா? எல்லா இடம்னா என்னம்மா? எங்கெங்கே இடம் இருக்குது? ஆராதனை சபையில் மட்டும், வெளியில் ஆராதனை நடக்குமா நடக்காதா? இப்போ 6 நாள் இல்லை, ஒரு நாள் மட்டும் ஆராதனை, 7 நாள் ஆராதனையா? யார் யார் ஆராதிக்கிறது? அப்புறம் அங்கே தேவாலயத்துக்கு யார் மட்டும் போனாங்க? யூதர்கள் மட்டும்தான் போனாங்க. கெரசீம் மலையில் யார் போனாங்க? சமார்கள் தான் போனாங்க. இங்கே யார் யார் போக முடியும்? எல்லாரும் போக முடியும். ஆக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தேவனை ஆராதிப்பது ஒரு இடத்துல சார்ந்தது கிடையாது, ஒரு பாரம்பரியத்தை கிடையாது, ஒரு சடங்கு கிடையாது. இது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு. அதை குறித்து நம்ம டீட்டெயிலாக அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவோம். ஆராதனை என்பது எதை குறித்து பேசுதுன்னு கேட்டிங்கன்னா, என்னோட உள்ளம் மாற்றப்பட்ட தேவனோட உறவை பற்றி பேசிகிட்டு இருக்கு. புரியுதா நான் சொன்னது? தேவ சமூகத்தில் வந்து ஒரு நாள் உடுக்கடிச்சு பாட்டு பாடுறது தேவ ஆராதனை நினச்சிட்டு இருப்பீங்கன்னா, அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள். தேவ ஆராதனையை, தேவனை தொழுது கொள்வது என்பது தேவனுக்காக எங்கே இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தை செய்து தேவன் நாம மகிமைக்க வாழ்வீங்கன்னா, அங்கே தான் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வது தேவனுடைய ஆராதனை. அதுதான் இங்கிலீஷ் வச்சோம், ஒர்க் இஸ் வர்ஷிப்னு சொல்லுவாங்க. ஆராதனை வேலை கூட என்னது? ஆராதனை. நான் எதை செய்தாலும், பாத்திரம் கழுவுறேன், எனக்கு பாத்திரம் கழுவுற வேலை எனக்கு கொடுத்துருக்காங்க, அதை நீத்தியாக அழகாக செய்கிறேன்னா ஆண்டவரை நான் கனப்படுத்திக்கிட்டு இருக்கேன். கூட்டுறது தான் என்னோடய வேலை. நான் ஆண்டவருக்கு பிரியமாக கூட்டிகிட்டு இருக்கேன். ஜிம் பேக்கர்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க. 5 வருஷம் சிறைச்சாலை இருந்தார். போய் இப்போ தட்டுங்க ஜிம் பேக்கர்னு. அவர் என்ன பண்ணிட்டார்? ஒரு பாஸ்டராக இருந்தவர் தான். 5 வருஷம் உள்ளே போட்டாங்க. என்ன வேலை கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் பின்னாடி ரிலீஸ் ஆகிட்டு வந்து ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் சொல்கிறாரு, I serve God by cleaning the toilet for 5 yearsன்னு சொன்னார். நான் என்ன செஞ்சார் அவர் வேலை? அவரோட வாழ்த்தை என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, 5 வருஷம் சிறைச்சாலையில் அவருக்கு டாய்லெட் க்ளீன் பண்ண கொடுத்துட்டானுங்களாம். அவர் எப்படி க்ளீன் பண்ணாரா, அந்த க்ளீன் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக அழகாக க்ளீன், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிக்குமா அந்த இடத்துல இருந்து. அவர் என்னது, அந்த 5 வருஷம் அந்த எங்கே சிறைச்சாலைக்குள்ளே சுத்தமாக க்ளீன் பண்ணி அவர் சொல்கிறாரு, நான் தேவனை மகிமைப்படுத்த தேவனை ஆராதித்தேன். என்னது, எனக்கு கொடுத்த வேலை இல்லைன்னு சொல்கிறார். ஆக தேவ ஆராதனை என்பது 6 நாள் நான் வெளியில் வாழ்கிற வாழ்க்கையின் பிரதிபலிப்பு தான். ஒரு நாள் தேவ ஆராதனை இங்கே கூடி வரும்போது எந்த அளவுக்கு என்னோடய வாழ்க்கை ஆண்டவருக்கும் எனக்கும் உண்மையாக உறவு இருந்துச்சோ, அந்த உறவின் வெளிப்பாடு என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. எனவே இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆராதனை மையம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இடம் இல்லை, உள்ளம். எங்கப்பா? எதுப்பா? ஆர்டர் இல்லை கிடையாது. ஆராதனையில் ரிச்சுவல்ஸ் கிடையாது. நம்ம கூடி வரும்போது வேறு வழியில் சில ப்ரொசீஜர் செஞ்சு தான் ஆகணும். நான் ஆண்டவருக்கு பிரியமாக 6 நாள் வெளியில் வேலை பார்க்குறேன் பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். நான் எல்லார்ட்டும் பேசும்போது கிறிஸ்துவின் சாயலாக நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, தேவ சித்தத்தை செய்வதற்கு முயற்சி செய்கிறேன் பார்க்குறீங்களா, அது தாங்க உண்மையான ஆராதனை. நான் கடன்னு வேகமாக நான் சொல்லிவிட்டு நான் வேகமாக போக விரும்புகிறேன், நேரம் குறைவாக இருப்பதுனால. ஆக இன்றைக்கி நீங்களும் நானும் கவனமாக கவனிக்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உண்மையான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிறிஸ்துவ மையமாக வச்சு ஆண்டோட ஆவியானவரோட வழிநடத்துதலோடு கூட வேத சத்தியத்தை அறிந்து நான் ஜீவனோடு கூட இந்த உலகத்தில் வாழும் பொழுது தேவனுக்கு பிரியமான மகனாக வாழ்கிற வாழ்க்கை தான் பக்தியான வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? இன்றைக்கி கடவுளை அறியாதவங்க, நான் வந்து பார்த்துக்கோங்க, கடவுளை அறியாத ஒரு குடும்பத்தில் தான் வந்திருக்கிறேன். எல்லா காரியமும் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, தங்களை பக்தியை வெளிப்படுத்துவதற்கு என்னென்னமோ பண்ணுறாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு நாள் விடாமல் நீங்கள் 6 நாளைக்கு ஒரு நாள் வரத்துக்கு மூக்கால் அழுகிறீங்க. 1 மணி நேரம் வந்தால் கூட பாஸ்டர் என்ன இவ்வளோ நேரம் பேசுகிறார்,
பாருங்க, ஏன் அமெரிக்காவுக்கெல்லாம் போகணும்ல? நான் வர்றதே ஒரு நாள். நீங்கள் என்ன இதுக்காச்சும் ஒரு நாள் வர்றீங்களே, நான் சந்தோஷப்படுறேன், அது அடுத்த கதை. ஆனால் இதாவது நான் பேசுகிறது உங்களுடைய நன்மைக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு இல்லை. என்னை கேட்டிங்கன்னா யார் வரலன்னா கூட நான் இதே ஊழியத்தை இப்படியே செஞ்சுட்டு போயிடுவேன். நான் நம்பர்லாம் பார்க்குறது இல்லை. என்னுடைய மினிஸ்ட்ரியில் நம்பர் ஒர்க்கு நான் பார்க்குறதே கிடையாது. நம்பர் அவருடையது, என்னுடைய வேலை எனக்கு, நான் உண்மையாக செய்கிறேன் நான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் சகோதரன் நல்லா இருக்கணும், என் சகோதரி நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க நாங்களாம். அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? உங்கள் வாழ்க்கையை பண்படுத்தணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பண்படுத்தணும், இல்லையா? வாங்க நம்ம வேகமாக ஒன்றா பேசுவோம். ஆக இந்த வேத பகுதி ரொம்ப அருமையான ஒரு வேத பகுதி. எனவே என்னோடய தலைப்பு எ பர்சனல் டிவோஷன் லைஃப், எ லைஃப் டிவோட்டட் டு ஹிஸ் க்ளோரி. ஆக நான் எந்த வேலையில் எங்கே போய் என்ன வேலை பார்த்தாலும் சரி, என்னோடய வாழ்க்கையில் என்னோடய மையம் என்னவாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும், என்னுடைய படிப்பாக இருக்கட்டும், என்னுடைய வேலையாக இருக்கட்டும், என்னுடைய கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், என் பிள்ளைகளோட உறவாக இருக்கட்டும், எங்கே நான் யார் கூட எது பண்ணாலும் சரி, இது ஆண்டவருக்கு பிரியமாக, ஆண்டவரை கனப்படுத்துகிறதா, ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறதா இருக்குது என்பதை நம்ம கேட்கணும் என்பதை இந்த வேத பகுதி சொல்லிக் கொடுக்குது. விசேஷமான 3 காரியங்கள் நம்ம பார்ப்போம். ஆப்ஜெக்ட் ஆஃப் டிவோஷன், a manner of devotion, a purpose of devotion. ஆப்ஜெக்ட்னா எதை நோக்கி நான் அந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கை, பக்தி வாழ்க்கை இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இந்த வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 23 முதல் பகுதியை வாசிப்போம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் போதும். முதலாவது இதில் 2-3 இடங்களில் பார்த்தீங்கன்னா பிதா பிதா பிதான்னு வந்துட்டு இருக்கோம். ஆக இந்த ஆராதனை அல்லது இந்த பக்தி அல்லது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எதுக்கு தொடர்புடைய காணப்படும்னு கேட்டால், பிதாவை கனப்படுத்துகிறதாய் காணப்பட வேண்டும். பிதாவுக்கும் எனக்குள்ள உறவின் வெளிப்பாடாக இருக்கணும். ஆக நல்லா நானும் நீங்களும் புரிஞ்சுக்கணும், இஸ் கனெக்டட் டு மை ஃபாதர். ஃபாதர்ன்ற வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்லுதுன்னா, காட்ஸ் வர்தினஸ். ஏன் நான் தேவனை ஆராதிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் மகா பரிசுத்தராக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்திக்கு பாத்திரவானாக இருக்கிறார். என்னுடைய கனத்தை யாருக்கு நான் கொடுக்கணும்? ஏன்னா அவர் எப்படிப்பட்ட நீதி உள்ளவராக இருக்கிறார், அவர் அன்புள்ளவராக இருக்கிறார், அவர் என்னது இறையாண்மை உள்ளவராக இருக்கிறார். என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், என்னுடைய பக்தி அவர் கொடுக்கணும். நான் அவரை அவர் என்னை தெரிஞ்சுக்கிட்டார், அவர் எனக்காக மரித்திருக்கிறார், எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். ஆக இந்த உலகத்தில் மற்ற யாருக்கும் கொடுக்கப்படியாத தகுதி உள்ளவராக இருக்கிறார். எனவே நானும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்க, தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? அதாவது ஏசாயா 6:3 சொல்லுகிறது. வாசிக்கலாமா? எனக்கு ஏசாயா 6:3. கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆக இந்த நல்ல கால வேலையில் சுருக்கமாக சொல்ல போகிறது, என்னுடைய வாழ்க்கை எதன் அடிப்படையில் காணப்படணும்னு கேட்டிங்கன்னா, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ, அது என்னுடைய பக்தி எதன் வெளி காணப்படணும்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் மற்ற எந்த இந்த உலகத்தில் வழிபடுகிற தெய்வங்களுக்கு ஒத்து பார்க்கும்போது அவர் நிகரானவர் அல்ல. அவர் மகா உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற மகிமையான ஆண்டவர், பரிசுத்தமான ஆண்டவராக இருக்கிறார். அவருக்கு என்னுடைய பக்தியை கொடுக்கணுமா வேணாமா? என்னுடைய வாழ்க்கையை கொடுக்க வேணுமா வேணாமா? இன்றைக்கி நான் கடவுளை அறியாத காலங்களில் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் என்ன செஞ்சிருவேன், காலையில் எந்திரிச்சு நின்றுட்டு வணங்குவோம். எங்கள் அப்பாவும் செய்வார், நானும் நெத்தியில் பொட்டு வச்சுருப்போம். எல்லாம் என்னமோ பண்ணியிருக்கோம், அந்த கதையை பின்னாடி பேசுவோம். ஒவ்வொரு நாளும் காலையிலையும் சாயங்காலமும் எங்கெங்கன்னமோ ஓடி ஓடி எல்லாம் பக்தி பக்தி பக்தி. இன்றைக்கி என்னோட ஆண்டவர், உலகத்தை படைத்த ஆண்டவர், சர்வ வல்லவர், வேத அழகாக சொல்லுது, மகா பரிசுத்தமான ஆண்டவர். கேருபெண்கள் சேராபெண்கள் என்ன பண்ணுறாங்களாம், கேருபெண்களுக்கு 6 ரெக்கை, 2 கண்ணை மூடிக்கிறோம், 2 காலை மூடிக்கிறோம், 2ல் பறந்துக்கிட்டு சொல்லுமா, பரிசுத்தர் 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 பரிசுத்தர். 1 2 இல்லை, மில்லியன் கணக்கான என்னது பரிசுத்தவான்கள் மட்டும் தேவதூதர்கள் கேருபென் சேரான்னு சொல்லுது. இந்த கால வேளையில் இன்றைக்கி இந்த நேரத்தில் உலகம் முழுவதும் மில்லியன் கணக்கான மக்கள் கூடி ஆராதிச்சுட்டு இருக்காங்க மகா உன்னதமான ஆண்டவர். ஆக கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்களும் நான் நல்லா கவனிக்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் யாருன்னு புரிஞ்சுக்கணும். 2வது முக்கியமான காரியம் என்னென்னா, இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் வித் யார். இது எனக்கு ஏன் தேவனை ஆராதிக்கணும்னு கேட்டிங்கன்னா, பிதா என்று சொல்லி. பிதான்னு என்னமா அர்த்தம்? பிதான்னு என்னமா அர்த்தம்? இட்ஸ் இன்வைட்ஸ் அஸ் இன்டு பர்சனல் ரிலேஷன்ஷிப். மற்ற எந்த மார்க்கத்திலையும் கடவுளை பார்த்து அப்பான்னு சொல்ல மாட்டோம், பிதான்னு சொல்ல மாட்டோம். கிறிஸ்தவம் ஒன்று தான் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் யாருன்னு சொல்லுது, என்னுடைய தகப்பன், என்னோட அப்பா. நான் யார்? அவருடைய மகன் அல்லது மக. இது உறவு இல்லையா? ஆக என்னோட உறவு எப்படிப்பட்டதாக இருக்கணும்?
ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு கிட்டத்தில் போகணும். ஆக இது தூர உறவு கிடையாது, அல்ல இது கடமை கிடையாது. இது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா 8வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கீங்க. நான் என்ன ஆவியை பெற்றிருக்கிறேன்? இயேசு கிறிஸ்து நான் பிள்ளையை பெற்ற பிறகு என்னவா மாறிட்டேன்? நான் மகனா மகளா? மகன் மகள்னா என்ன அர்த்தம்? உறவு இல்லையா? எங்கள் அப்பாட்ட டெய்லி பேசணுமா வேணாமா? இந்த காலத்து பிள்ளைங்க கொஞ்சம் வாழு தான், பேச மாட்டேங்கிறாங்க என்ன. ஆனால் நீங்கள் அப்பா, இந்த உலகத்தை படைத்த மகா உன்னதமான ஆண்டவர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறார். ஆக இந்த தகப்பனோட உறவு என்பதை நான் புரிஞ்சுக்கணும். அடுத்த மாத்திரம் கிடையாது. பாருங்கள், என்னோடய வாழ்க்கையில் சங்கீதக்காரன் சொல்கிறான், வாசிப்போம் எனக்காக 27:1, 27:4. வாசிப்போம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன், மகிமையை பார்க்கும்படியாகவும் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நாளெல்லாம். ஆக அவர் அதாவது என்ன சொல்ல வருகிறேன்னு கேட்டால், the true worship requires us to see. என்னது பார்க்கணும்? a personal relationship பற்றி கிடையாது. சப்பத்து போட்டு அங்கே பார்த்துக்கோங்க. the true worship requires that God is central in our lives. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் வாழ்க்கையில் ஆண்டவர் பிதாவாக இருக்கிறார். அதான் சொல்லும்போது தொழுது உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடு அடுத்த பாயிண்டில் வரப்போகிறேன். பிதாவை தொழுது கொள்கிற காலம். பிதா என்பது இந்த மகிமைக்குரிய பாத்திரம். அவர் கனத்துக்குரியவராக இருக்கிறார். அவர் என்னோட தகப்பனாக உறவுள்ளவராக இருக்கிறார். என் உறவுள்ளவராக இருப்பதனால வாரத்துக்கு ஒரு நாள் மாத்திரம் முதன்மையான இடத்துல வைக்க மாட்டேன். எல்லா காரியத்திலும் என் வாழ்க்கையில் மையமாக வைக்க வேண்டும். சென்ட்ரல் ஃபோக்கஸாக இருக்கும். எனவே தான் இந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது நான் ஒன்று தான் கேட்க போகிறேன். என்ன செய்ய போகிறேன்? அதே நான் நாடுவேன். என்ன கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாக. பவுல் அதை தான் சொல்கிறாரு. இந்த உலகத்தெல்லாம் குப்பையாக விட்டுட்டேன், கிறிஸ்துவ அறிகிற அறிவுக்காக இந்த உலகத்தின் மேன்மையை நஷ்டம் பண்ணி விட்டுட்டேன்னு சொல்கிறார். ஜான்சன் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். 1935 கெமிஸ்ட்ரி பிஹெச்டி வச்சுருக்கிறார் யூஎஸில் போயிட்டு. 1935 பிஹெச்டியே வைக்க மாட்டாங்க யாரும். பிஹெச்டிலாம் இருக்காது. நம்ம காலத்தில் படிக்கவே இல்லை. இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடைக்கல. 47 தானே. ஒருத்தர் யூஎஸ் போகிறார் சைனாலேருந்து. யூஎஸ் போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறாரு? பிஹெச்டி வச்சுருக்கிறார். எந்த டிபார்ட்மெண்ட்டில் பிஹெச்டி வச்சுருக்காரு? 1935 கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் பிஹெச்டி வச்சுருக்கிறாரு. என்ன பண்ணார் தெரியுமா இவர்? அவங்க வந்து கப்பலில் வர்றாரு, ஷிப்பில் வர்றாரு. அப்போல்லாம் ஷிப்பு ஃப்ளைட்டு நிறையா இல்லை. வர்ற வழியில் சைனாவில் இறங்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் பிஹெச்டியை வாங்கி கிழிச்சு குப்பை எங்கே போட்டார்? கடலில் போட்டார். நீங்கள் அப்படி பண்ணிடாதீங்க. போட்டுட்டு அவர் என்ன பண்ணிட்டார்? பைபிளை தூக்கிட்டார்யா. ஒவ்வொரு நாளும் 13 அதிகாரம் 14 அதிகாரம் ஞாயிற்றுக்கிழமையில் ரெண்டு வாட்டி டபுளாக வாசிப்பாராம். ஒரே ஒரு பைபிளை பிடிச்சிக்கிட்டார். ஏசியாவை சுற்றுன்னு சுற்றினார். இந்த சர்ச்சில் ஃபவுண்டர் இருக்கார்ல பாஸ்டர் திமோத்தீயோ, அவங்க எல்லாரும் எப்போ தான் ரட்சிக்கப்பட்டாங்க? ஜான்சன் மீட்டிங்கில் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. புக்கு அதை பற்றி எழுதி. அவர் கொஞ்சம் வயசு தான் வாழ்ந்தார், இறந்துட்டார் உடனே. அப்புறம் நிறையா ரிவைவல் அவர் போகிற இடங்கள் எல்லாம் பிஹெச்டிக்கு மேலே கடவுள் பயன்படுத்தினார்யா. அவர் என்ன சொன்னார்? இந்த பிஹெச்டி இல்லை எனக்கு, இந்த ஆண்டோட வார்த்தை போதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார்? பிஹெச்டி தூக்கி போட்டு பிஹெச்டிக்கு அதுக்கப்புறம் பயன்படுத்தப்பட முடியல, ஏன்னா கிழிச்சு போட்டார் இல்லையா. பைபிளை தூக்கிட்டார். உலகமே சுற்றி வந்தார். கடவுள் வெள்ளமையாக பயன்படுத்தினார் இந்த ஊழியக்காரை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட ஃபோக்கஸ் என்னவாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் மாத்திரம். அன்பான பிள்ளைகளே, ஒரு மாரத்தான் ரன்னருடைய வாழ்க்கையில், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுடைய வாழ்க்கையில் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவன் அதுக்காக நிறையா பிரயாசப்படுறான். அவனோட மைண்டெல்லாம் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும். எங்கே இருக்கும்? கடைசியில் அந்த கோலில் இருக்கும், வெற்றி பெறுறதுல தான் இருக்கும். அவன் மைண்டில் எங்கே தான் இருக்குது? ஒரு மாரத்தான் ரன்னர் என்னம்மா யோசிச்சுட்ருப்பான்? எப்படி நான் இந்த வருஷம் வின் பண்ண போகிறேன். அந்த கோப்பை, நமக்கெல்லாம் கோப்பை வேணாம். இந்த கோப்பைக்கெல்லாம் மேலே பெரிய ஆண்டவர் ஒருத்தர் இருக்கார். என் வாழ்க்கையில் என் ஆண்டவரை குறித்தே நான் செஞ்சுட்ருப்பேன். காலையில் சாயங்காலம் போகிற இடத்துல, வர்ற இடத்துல, வேலை பார்க்கும்போது, வீட்டில் இருக்கும்போது, சண்டை வரும்போது, வம்பு வரும்போது, பிரச்சனை வரும்போது, திட்டும்போது, பரவாயில்ல தோத்திரம் ஏசாமி, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, தோத்திரம் என் கூட இருக்கிறீங்க, நான் உமக்காக வாழ போகிறேன், உங்கள் சித்தத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு வாழ பாருங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ரெண்டாவது, எப்படி நம்ம தேவனை ஆராதிக்கணும்னு பாருங்களேன். மேனர் முறை என்று போட்டிருக்கேன். வாசிங்க. அதே வசனத்தில் 23 2வது தொடர்ந்து வாசிங்கம்மா. ஒரு தொழுது கொள்ளுகிறவர்கள்
இல்லை 23 வாசிச்சிருவோம். விரும்புகிறார். அதை உண்மையாக தொழுது கொள்கிறவர்கள் யார் என்ன செய்யணும்னு கேட்டா, பிதாவை எப்படி தொழுது கொள்ளணுமா? 2 முக்கியமான காரியம். ஆக இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஆழமாக என்னால் பேச முடியாது, நேரம் இல்லை. 2 முக்கியமான காரியத்தை சொல்கிறார். ஒன்று ஆவியோடு, 2வது உண்மையோடு கூட. இதில் 2 காரியத்தை நம்ம பார்க்குறோம். இந்த பர்சனல் எலிமெண்ட், டிவோஷனல் லைஃப், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒன்று தேவனுடைய ஆவியானவர், ஆவியின் காணப்படும். அதான் இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். வர்ஷிப் அண்ட் ஸ்பிரிட், திஸ் ஸ்பீக்ஸ் டு அன் இன்னர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் மையம் உள்ளான வாழ்க்கையில் சில வேலைகளில் நம்ம என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சில சபைகளில் என்ன நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நிறையா சடங்குகளை வச்சுருக்குறோம். பாட்டு அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம். அது தவறான்னு கேட்டால் அது செஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த மாதிரி கூடி வரும்போது வேறு வழியில் அது மாதிரி தான் செஞ்சு ஆக வேண்டி இருக்குது. சில காரியங்கள் நம்ம செய்ய வேண்டிய சில ப்ரொசீஜர் வச்சுருக்குறோம். ஆனால் அது இல்லை உண்மையான ஆராதனை. உள்ளத்தில் இருந்து, உள்ளான மனித ஆத்மாவில் இருந்து, வெறும் சடங்காக இல்லாதபடி, எக்ஸ்டர்னலாக இராதபடி, இட் நாட் கன்ஃபைன் டு எக்ஸ்டர்னல் ரிச்சுவல் ஆர் லொக்கேஷன்ஸ். அதான் அங்கே சொல்லுது, ஒரு இடத்த குறிச்சதோ ஒரு லொக்கேஷன் கிடையாது. அந்த அதர் ஹேண்ட் இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் அ ஹார்ட் மூவ் பை த ஹோலி ஸ்பிரிட். இது எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, உள்ளத்தில் இருந்து வெளியில் வரணும். இந்த ஆராதனை எங்கேருந்து வரணுங்கயா? இது யார் என்னை உள்ளே நடத்துகிறாரு? தேவ ஆவியானவர் தான். 8:16 சொல்லுது. வாசிக்கலாம் எனக்காக ஒரு ஆள். ரோமர் 8:16. இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே. ஆக தேவ ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால, இந்த ஆவியானவர் எனக்குள்ளே உந்துறதுனால, என்னோட ஆவியானவர், அதாவது அதனால தான் சில வேலைகள் நம்ம மியூசிக்லேயோ அல்லது மற்ற காரியங்களையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இசைத்தருவி அவங்க ஆராதிக்க வைக்கக்கூடாது. பாஸ்டர் கத்துறதுனால தேவ ஆராதனை வரக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் எங்களை என்ன செய்யணும்? என்னை உந்தி தள்ளணும், ஆண்டவரை கனப்படுத்த, மகிமைப்படுத்த, ஆராதிப்பதற்கு. சில வேலைகளில் நம்ம இசை அடிச்சுட்டு பார்த்து வைக்கலாம், சில வேலைகளை குதூகலமாக்கிக்கலாம். ஆனால் அது இல்லை உண்மையான ஆராதனை. என்ன உண்மையான ஆராதனைங்கய்யா? எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எனக்குள்ளே யார் இருக்கிறா? எனக்கு விருப்பமானதோ விருப்பம் இல்லையோ, எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து வெளியில் வர்றதுனால, அந்த ஆவியில் நிறைந்த மனிதனா, உள்ளான மனிதனா நான் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்கிறார்? என்னை ஆராதிக்க வைக்கிறார். தான் சொல்கிறது, லைஃப் டிவோட்டட் டு ஹிஸ் glory is one where the Holy Spirit guides our affection and prayers. ஆக இந்த அன்பான தேவ ஆவியானவருக்குள்ளே இருக்கிறதுனால, தேவன் மேலே வைத்த அன்பால், அவருடைய ஜெபத்தினால நான் தேவன் என்ன செய்கிறேன்? ஆராதிப்பதற்கு ஒன்று ஒப்பு கொடுக்குறேன். என்னோட சூழ்நிலை நல்லா இருக்கலாம், நல்லா பாட்டு பாடலை, நல்ல இசைக்கருவி வாசிக்கல, ஏர் கண்டிஷன் இல்லை, உட்கார இடம் சரியில்லை. விசேஷமாக முதல் 3 நூற்றாண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் ஆராதிச்சாங்களா? நல்லா முதல் 3 நூற்றாண்டுலப்பா சபையில் வெளியில் போய் கிறிஸ்தவன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்தவன் சொன்னால் கொன்னுருவானுங்க. எல்லாம் ஒளிஞ்சு தேவனை ஆராதிக்கிறாங்க. ஆனால் உண்மையாக ஆராதிச்சாங்களா? பவுலும் சீலாவும் என்ன செய்கிறார்? 16வது அதிகாரத்தில் சிறைச்சாலையில் கையில் காட்டி எல்லாம் கை காலை கட்டி போட்டானுங்க. ஆனால் தேவனை ஆராதிச்சாங்களா இல்லையா? எந்த மியூசிக் இருந்துச்சு? என்ன ரிச்சுவல் இருந்துச்சு? எங்கே இருந்தாங்க? டஞ்சனில் உட்காந்துருக்குறாங்க, சிறைச்சாலையில் ரொம்ப மோசமான இடத்துல உட்காந்துருக்குறாங்க. தேவனை ஆராதிப்பதற்கு என்ன வேணும்? ஆவியில் நிறைந்து உள்ளான மனித வெள்ளத்தில் அப்படி பாடணுமே தவிர, அது மாத்திரம் ட்ரூத்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, the true worship aligned with God's revealed word. ஆக இந்த ஆராதனை எதன் அடிப்படையில் வெளிப்படையாக காணப்படணும்னு கேட்டிங்கன்னா, வேதத்தின் அடிப்படையில் காணப்படணும். ஆக இன்றைக்கி நான் என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தை விட்டுட்டு வெளியில் போகக்கூடாது. எனவே தான் வசனம் சொல்லுது, நாட் பேஸ்ட் ஆன் ப்ரிஃபரன்ஸ் அல்லது ஃபீலிங் பட் அன்சேஞ்சிங் ட்ரூத். சங்கீதம் சொல்லுது, வசனம் சொல்லுது. சங்கீதம் 1வது அதிகாரம் 2-3 வாசனம் வாசிக்கலாம், நேரம் ஆகுது. வேதத்தை பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆக இந்த வேத வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது, இந்த வேத வசனம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்க, என் உள்ளத்தை மாற்றுகிறதா இருக்கிறது. அந்த உள்ள மாற்றத்தினால தேவ ஆவியானவர் செயல்படால என்ன செய்கிறேன்? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். ஏன்னா இந்த வார்த்தை யாரை பற்றி பேசுதுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உண்மையான சத்தியம். எனவே அந்த உண்மையான சத்தியமாக இயேசு கிறிஸ்துவின் வழியில் நான் ஜீவிக்க வேணும். நான் சொல்கிறது கொஞ்சம் புரியும் நான் நினைக்கிறேன். புரியலைன்னா என்னை கேளுங்க. ஆக உங்கள் ஆராதனை எப்படி வந்துடக்கூடாது? சடங்கால் வரக்கூடாது. உங்கள் உள்ளத்தில் தேவ ஆவியான உணர்த்துதலால் வரணும். 2வது இந்த வேத வசனத்தால் வழி நடத்தப்பட்டிருக்கணும். இதுதான் சத்தியம். இந்த சத்தியம் இயேசு கிறிஸ்து என்பவர் சத்தியம்.
அப்போ இந்த வார்த்தை, இந்த சத்தியம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இந்த வேதத்தில் இருக்குது. அந்த வேதத்தை வாசித்து வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் தேவனை ஆராதிப்பது தான் இந்த வேத சத்தியத்துவது. தேவ ஆவியானவர் வழிநடத்தப்பட்டு சத்தியத்தின் பிரகாரமாக இந்த சத்தியமாக வேதத்தின் அடிப்படையில் உங்கள் ஆராதனை காணப்படும். இன்னொரு முக்கியமான காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெண்டும் சமமாக போகணும், பேலன்ஸ்டாக இருக்கணும். ஒரு பக்கம் நிறைய சில இடங்கள் என்ன பண்ணுவாங்க, குதிப்போம், ஆடுவோம், பத்துவோம், எல்லாம் போட்டு ஆட்டம் போட்டுட்டு வேதம் இருக்கான்னு கேட்டால் அங்கே இல்லை பிரதர். இருக்கா பிரதர்? இருக்கா? கூடு கடிக்க வேண்டியது, ஆட வேண்டியது, பாட வேண்டியது, கற்றுக்க வசனமே இல்லை, ஒன்றுமே தெரியாது. கடைசியில் ஜனங்கள் ஆட தெரியுமா, நல்லா ஆட தெரியும், பாட தெரியுமா, பாட தெரியும், வசனம் தெரியுமா, ஒன்றுமே தெரியாது. என்ன பிரதர், ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா காண போயிட்டாங்க அவங்களாம். ஆக நான் முடிச்சிடுறேன், வேகமாக போகும். ஆக எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த வேதத்தை நான் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கோல்டு மைனர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கோல்டு மைனர் பண்ணுவாங்க இல்லையா. கோல்டு மைனிங் நீங்கள் போனது கிடையாது, இங்கெல்லாம் இல்லை, வசதி வாய்ப்பு இல்லை. இங்கே ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி நாடுகளில் போனீங்கன்னா, அமேசான் மாதிரி நாடுகளில் போனீங்கன்னா, மண்ணில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா தங்கம் கலந்துருக்கும். என்ன கலந்துருக்கும்? தங்கம் கலந்துருக்கும். என்ன பண்ணணும்? தங்கத்தை எடுக்கணும். நான் நல்ல வேலை ஒரு ஆசாரி வீட்டில் தான் கொஞ்சம் சின்ன வயசில் இருந்திருக்கேன். அவங்க எப்படி தங்கத்தை பிரிப்பாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறையா மண்ணை எடுத்து கொட்டிட்டு வந்து அதை சலிச்சு என்ன செய்யணும், தண்ணியில் கழுவி கடைசியில் அந்த மாதிரி வந்துடும். அவங்க எத்தனையோ என்ன செஞ்சிடும், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த படம் போட்டிருக்கேன் கீழே சின்னதாக. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த சின்ன துகள்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது கடைசியில் அந்த தங்கம்லாம் நின்றுடும், மண்ணெல்லாம் களைஞ்சு போன பிறகு. ஆனால் அது பெரிய ப்ராசஸ், ரொம்ப நேரம் எடுக்கும். அப்போ தான் அந்த நக்கட்ஸ் கண்டுபிடிப்பாங்க. நக்கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சின்ன துகள்கள்லாம் இருக்கு இல்லையா, சில வேலை பெரிய கட்டியாக இருக்கும், சின்னதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒன்றா சேர்க்கறது மாதிரி இந்த வேதத்தை நீங்கள் வாசித்து சலிச்சு அதை வாசிக்க தேவாவியனுடைய செயல்பாடு, இந்த வேத வசனம் ரெண்டும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கை எப்படி ஆயிரும், ஒரு பெரிய அழகான மனுஷனாக மாறிடுவேன். மறுரூபம் மாட்டேன். எப்படி இந்த தங்கத்தை சலிச்சு எடுக்கிறது, இதுதான் கோல்டு அண்ட் சில்வர் இங்கே இருக்குது, டைமண்ட் இருக்குது இந்த வேதத்தில். நான் கண்பாக ஆராதிக்கணும், ஆராயணும். பல வேலைகள் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அது மாதிரி இல்லாமல் இருக்கிறோம். ஆக இந்த கால வேலையில் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்த பொக்கிஷம் உங்கள் கையில் இருக்குது. அதை தேடுங்க, அது வாசிங்க, அது வழி நடத்தட்டும் உங்கள் வாழ்க்கையை. அதுதான் இந்த வேலையை நம்ம கற்றுக்கொள்கிற பாடம். எனவே பேலன்ஸாக இருக்கணும், ரெண்டும் ஒன்று புரிஞ்சுக்கணும். என்னோடய மைண்ட் மாத்திரம் பத்தாது, ஆண்டோட ஆவியானவரோட வேத வசனத்தின் அடிப்படையில் போகும்போது ரெண்டும் என்னோடய வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்யும். மூணாவது முக்கியமான காரியம் சொல்லிடுறேன் நான். இது என்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஆண்டவரை கனப்படுத்துகிறதா மகிமைப்படுத்துகிறதாய் காணப்படுவேன். அதான் போட்டிருக்கு. என்ன செய்யுதுன்னு கேட்டால், ட்ரூ வர்ஷிப் டிவோஷன் அல்டிமேட்லி எய்ம் டு க்ளோரிஃபை காட். என்னோட வாழ்க்கையில் இது ஏன் நான் செய்யணும்? வெஸ்ட்மின்ஸ்டர் கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த்தில் முதலாவது கேள்வி, வாட் இஸ் த சீஃப் எண்ட் ஆஃப் மேன்? மனிதனுடைய தலையாய நோக்கம் என்ன? தேவனை மகிமைப்படுத்துவது, அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது. இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறத விரும்புகிறார். வி ரீகாலிப்ரேட் அவர் ஹார்ட் டு டிவைன் பர்பஸ். எப்போ நான் தேவனோட வார்த்தையை தொடர்ந்து தியானம் சிந்திக்கிறேனோ, கர்த்தரோட வார்த்தையை நான் பேசுகிறேனோ, அதை ரீகாலிப்ரேட்னா என்ன, மறுபடியும் என்னோடய வாழ்க்கையை நான் ஆண்டவரோட ஒத்த போவதற்கு நான் உதவி பண்ணுறேன். எப்போ நான் வேதத்தை வாசிக்கலை, கர்த்தரோட வாசலை கேட்கல, எப்படியோ உலகம் போகுது, டிவி மேலே பாருங்கள். இந்த ஃபோன் இன்றைக்கி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ பம்பார்டர் வித் என்னது, நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபோன் மூலமாக, டிவி மூலமாக, நியூஸ் பேப்பர் மூலமாக, அவர் மூலமாக, இவர் மூலமாக. என் மைண்ட்லலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. எது சரி எது தருன்னு எனக்கு தெரியல. எனவே நீங்களும் நான் கவனமாக இருக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, மூணாவது என்னென்ன, ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் த்ரூ த டிவோஷன். எப்போ நான் தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு இந்த டிவோஷன் என் வாழ்க்கையில் இருக்குதோ, என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கடவுள் ஏற்படுத்துகிறார். அவரோட நோக்கத்தை நம்ம பார்த்துக்கணும். வேத வசனம் சொல்லுது, முதலே வேத வசனம் சொல்கிற வண்ணமாக நான் எப்பொழுதும் வேதத்தை வாசிக்கிறேனோ, அப்போ நான் என்ன செய்கிறேன், இது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, ஆண்டவரோட வாழ்க்கையை ஆண்டோட மகிமையை நான் சோதித்து பார்ப்பதற்கு. அப்புறம் அது மாத்திரம் கிடையாது, 3:18 சொல்லுது, என்ன செய்யுது, நம்முடைய சாயலாக மாறுவதுன்னு தான் சொல்லியிருக்கீங்க. வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். 2:18 திறந்த முகமாய் மகிமையை கண்டு அவருடைய சாயலை போல மறுரூபமாக்கப்படுவோம். யாருடைய சாயலை போல? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாயலை போல என்னோட வாழ்க்கை மாறணும். ஆக இந்த உலகத்தில் தேவ திருச்சபையில் வந்து ஒரு நாள் பிரசங்கம் பண்ணும்போது எல்லாம் புரியுமா? எனக்கு புரிய வாய்ப்பே கிடையாது. சில வேலைகளில் அப்படியே புரிஞ்சாலும் அது போதுமா? அப்படியே போதாது. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவனை சிந்திக்கும் போது மட்டும்தான் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கடைசி ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டிங்கன்னா, அப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை, டிவோட்டட் லைஃப் இஸ் நாட் is life devoted to his glory is not hidden. அதாவது எந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா 6 நாளும் உலக வாழ்க்கையில் தேவனை சார்ந்து வாழ்கிறார்களோ, வாழ்க்கை என்ன பண்ணுது?
ஏன்னா ஒளிஞ்சிருக்காது, மறைஞ்சிருக்காது. எப்படி விளக்கு எல்லாருக்கும் தெரியுமோ பிரகாசிக்குமோ அது போல வாழ்க்கை பிரகாசிக்கிறமாக வழியாக காணப்படும். வாங்க, நேரம் ஆயிடுச்சு, நான் போயிடுவோம். 3 காரியங்களை வேகமாக சொல்லிடுறேன் நான். ஆக இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்களேன். இது எப்போ என்ன போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, சந்திரனுக்குன்னு சுயமான வெளிச்சம் கிடையாது. சந்திரன் வெளிச்சம் இருக்கா இல்லையா? என்ன பண்ணுது? ரிஃப்ளெக்ட் பண்ணுது. எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது? எப்போ அந்த சூரியனை, அந்த சந்திரன் வந்து சூரியனை பார்த்துட்டு இருக்கோ, சூரிய வெளிச்சம் உடனே வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. அதை தான் நான் பார்த்துட்டு வெளிச்சம் சந்திரனை அதே போல் எப்போல்லாம் நான் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் வாழ்கிறேனோ அப்போ என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கும். நான் ஒரு நாளைக்கு 6 நாளைக்கு 7 நாளைக்கு ஒரு நாள் தான் வந்து தேவ வசனத்தில் இருக்கிறேன்னா என் வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சமாக இருக்கும்? மங்கின வெளிச்சமாக இருக்கும். அது கூட நேற்று நான் படிச்சுட்டு இருக்கும்போது, சூரிய வெளிச்சம் வந்து பூமியில் சந்திரனில் பட்டு அதை பிரகாசிக்கிறதே 100% கிடையாதான். 7% என்ன தான் போட்டிருக்கான். எத்தனை சதவிகிதம்? 7% ஏதோ தான் போட்டிருந்துச்சு. 7% அவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சுன்னா 100% பிரகாசம் எப்படி இருந்திருக்கும்? ஸோ என்னோடய பிரகாசம் இயேசு கிறிஸ்துவின் பிரகாசமாக இருக்கணும்னா இயேசுவை பார்த்தவனா இருக்கணும். இயேசு வசனம் எனக்குள்ளே இருக்கணும். ஆண்டோட வழி நடத்துதல் எனக்குள்ளே உள்ளவே இருக்கணும். அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஆக 3 காரியம் வேகமாக முடிச்சிடலாம். How can we cultivate a personal devotional life devoted to His glory? Developing a consistent devotional routine. ஒவ்வொரு நாளும் ஆண்டோட வசனத்தை வாசிக்க பாருங்கள். அது மாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிச்சுட்ருங்க. அது மாத்திரம் கிடையாது, ஜெபிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் காணப்படணும் தொடர்ந்து. அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு முக்கியமான காரியம், engaging your heart and worship in mind. வேதத்தை, அதாவது சிந்தையும் உள்ளமும் உங்கள் எண்ணமும் எல்லாம் ஹோல் பீயிங் சொல்லுவாங்க. தேவனில் என்ன செஞ்சுருக்கோம்? ஆராதிப்பதற்கு பயன்படுத்துங்க. ஹார்ட்ஃபுல் வர்ஷிப். அது மாதிரி எப்படி ஒரு அப்பாவை தேடி குழந்தை ஓடி வருது, சின்ன பிள்ளை பார்த்துருக்கீங்கன்னா சின்ன வயசில் எவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம பிள்ளைங்க ஓடி வரும்போது. அதுபோல் ஒவ்வொரு நாளும் ஒரு குழந்தை எப்படி அப்பாவை தேடி வருதோ அதுபோல் அப்போட பாதத்தில் வர பாருங்கள். அதே போல் அலைனிங் வித் த ட்ரூத். எப்போதும் என்னுடைய செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கான்னு சோதிச்சு பாருங்கள். அது மாத்திரம் கிடையாது, என்ன செய்யுங்க? ஆக்டிவ் லிஸ்னிங். ரொம்ப கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு, விசாரிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு முயற்சி செய்யுங்க. எல்லாத்துக்கும் மேலே என்ன பண்ணுங்க? லிவிங் அவுட் யுவர் டெய்லி டிவோஷன் பை என்ன செய்யுங்க? டெய்லி ஒவ்வொரு நாளும் சர்வ் அதர் டிவோட்டட் ஹார்ட். நீங்கள் எல்லாருக்கும் ஊழியம் செய்வாங்க. சபையில் வந்து உட்காராதீங்க, வாங்க ஏதாச்சும் செய்யுங்க. இங்கே மாத்திரம் கிடையாது, வெளியில் போங்க. இப்போ கூட நான் எங்கே போனோம்னா நம்ம எங்கடா வாய்ப்பு கிடைக்கும் அவனுக்கடா ஊழியம் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். ஏதோ செய்வோம் நம்ம. ஆக இதெல்லாம் கடவுளை வச்சுக்கிட்டு ஸ்டே அக்கௌண்டபிள். எப்போதும் மற்றவங்களுக்கு கணக்கு கொடுக்குற பாருங்கள். இங்கே ஒருத்தருக்கு மேலே ஒரு ஆள் வச்சுக்கோங்க, ஒரு மென்டோர் வச்சுக்கோங்க. ஒன்று சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பேசுங்க. 2 பேர் சேர்ந்து ஜெபிக்க பாருங்கள். ஒரு குழுவாக ரெடி பண்ணி உட்காந்துக்கோங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் என்பது தான் என்னோடய வாஞ்சை. ஆக 3 காரியம் பார்த்தோம். நம்மளோட ஆப்ஜெக்ட் என்னன்னு கேட்டால் வர்ஷிப் த ஃபாதர். என்னோடய நோக்கம், என்னோட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் பிதாவை நோக்கி அறிக்கணும். மேனர் எப்படி இருக்குன்னா ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத்னு பார்ப்போம். பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிஃப்ளெக்டிங் ஹிஸ் க்ளோரி, அவருடைய மகிமை வெளிப்படுத்துவதாக காணப்படணும். வாங்க, நேரம் ஆயிடுச்சு, ஜெபிக்க போகிறோம். ஜீவனுள்ள தேவனே, இந்த வேளைக்காய் நன்றி. இந்த வார்த்தையை கேட்பதற்கு கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் நேர்த்து பார்க்க கிருபை பாராட்டும். அதன்படி ஜீவிப்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். நிறைய பெரிய காரியங்களை செய்யும் இந்த நாளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாங்க.